இன்னைக்கு காலை உணவு என்ன? இன்னைக்குனா டுடே. காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். வாட்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் டுடே? வாட்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் டுடே? வாட்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் டுடே? தயவு செய்து எனக்கு வெண்ணெய் கொடுங்கள். தயவு செய்துனா ப்ளீஸ். எனக்கு வெண்ணெய் கொடுங்கள்னா பாஸ் மீ த பட்டர் ப்ளீஸ். பாஸ் மீ த பட்டர் ப்ளீஸ். இங்கேருந்து அங்கே எடுத்து கொடுங்க அப்படி சொல்லுவோம்ல, அதான் பாஸ் மீ த பட்டர் ப்ளீஸ். எனக்கு ஜாம் கிடைக்குமா? ஜாம் கிடைக்குமா? ஜாம் எப்படி சொல்லலாம்? கேன் ஐ ஹாவ் சம் ஜாம்? கேன் ஐ ஹாவ் சம் ஜாம்? எனக்கு ஜாம் கிடைக்குமா? எனக்கு காலையில் முட்டை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். காலையில் முட்டை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்போது ஐ லவ் ஹேவிங் எக்ஸ் இன் த மார்னிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் எழுந்த உடனே கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பேசக்கூடிய விஷயங்களில் தான் நான் இங்கே சின்ன சின்ன சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழில் வரும், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன். இதை பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். முக்கியமாக இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி சென்டென்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீவிங்ஸ். டெய்லி சென்டென்சஸ். காலை வணக்கம், நீ எப்படி இருக்கிறாய்? காலை வணக்கம்னா குட் மார்னிங். நீ எப்படி இருக்கிறாய்னா ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? காலை வணக்கம், நீ எப்படி இருக்கின்றாய்? குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? நான் காலை உணவு நேரத்தை விரும்புகிறேன். காலை உணவு நேரம்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம். விரும்புகிறேன்னா லவ். அப்போ ஐ லவ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். நான் காலை உணவு நேரத்தை விரும்புகிறேன். ஐ லவ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். உன் விருப்பமான காலை உணவு எது? விருப்பமான ஃபேவரேட். காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். எதுனா வாட். வாட்ஸ் யுவர் ஃபேவரேட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்? உன் விருப்பமான காலை உணவு எது? வாட்ஸ் யுவர் ஃபேவரேட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்? நான் தோசை மற்றும் முட்டைகள் சாப்பிடுகிறேன். ஓகேங்களா? அப்போ எப்படி சொல்லலாம்னா ஐ எம் ஹேவிங் டோஸ்ட் அண்ட் எக்ஸ் ஆர் ஐ எம் ஹேவிங் தோசா அண்டு எக்ஸு. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். ஐ எம் ஹேவிங்னா நான் சாப்பிடுகிறேன். டோஸ்ட் அண்டு எக்ஸு. காஃபி அல்லது தேநீர், நீங்கள் எதனை விரும்புகிறீர்கள்? காஃபியா டீயா, எது வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. காஃபி ஆர் டீ, எது வேணும்னா விச் டூ யூ ப்ரிஃபர்? எது வேண்டும்? விச் டூ யூ ப்ரிஃபர்? காஃபி ஆர் டீ, விச் டூ யூ ப்ரிஃபர்? இந்த காஃபி ருசிகரமாக உள்ளது. இந்த காஃபி ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னா டெலிஷியஸ் சொல்லலாம். திஸ் காஃபி இஸ் டெலிஷியஸ். டெலிஷியஸ்னால் ருசிகரமாக, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். திஸ் காஃபி இஸ் டெலிஷியஸ். எனக்கு காலையில் மிகவும் பசிக்கிறது. நமக்கு காலையில் சில டைம் ரொம்ப பசிக்கும்ல, அது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸோ ஹங்க்ரி இன் த மார்னிங். ஹங்க்ரினா பசிக்குது. காலையில் ரொம்ப பசிக்குது. இன் த மார்னிங். ஐ எம் ஸோ ஹங்க்ரி இன் த மார்னிங். காலை உணவு எனக்கு மிகவும் பிடித்த உணவு. பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எப்படி சொல்லலாம்? பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மை ஃபேவரட் மீல். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மை ஃபேவரட் மீல். ஃபேவரட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காலை உணவின் போது குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க பிடிக்கும். அப்போது ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி டூரிங் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் டயத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிட்றது பிடிக்கும். ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி டூரிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த சிரல் சுவையானது. செரல் ஆர் சீரியல் சொல்லலாம். செரல்னா அரிசி கஞ்சி. திஸ் சீரியல் இஸ் டேஸ்டி. சீரியல்னு சொல்லுவாங்க, இல்லை செரல் அப்படி சொல்லுவாங்க. திஸ் செரல் இஸ் டேஸ்டி ஆர் திஸ் சீரியல் இஸ் டேஸ்டி. நீங்கள் பான்கேக் அல்லது வாஃபில் விரும்புகின்றீர்களா? Do you like pancakes or waffles? Do you like pancakes or waffles? நான் காலையில் எழுந்திருப்பவன் அல்ல. நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேன். அதை எப்படி சொல்லலாம்? I am not a morning person.
ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன். நான் காலையில் எழுந்திருப்பவன் அல்ல. ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன். பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ஜீவனுக்கான சக்தியை தருகிறது. அது எனர்ஜி தருகிறது. பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு எனர்ஜி தருகிறது எப்படி சொல்லலாம்? பிரேக்ஃபாஸ்ட் கிவ்ஸ் மீ எனர்ஜி. கிவ்ஸ் மீனா எனக்கு தருகிறது, எனர்ஜி தருகிறது. பிரேக்ஃபாஸ்ட் கிவ்ஸ் மீ எனர்ஜி. உந்தன் வாழ்க்கையில் புதியதென்ன? அடுத்து நெக்ஸ்ட் என்ன உங்கள் வாழ்க்கையில்? வாட்ஸ் நியூ வித் யூ. வாட்ஸ் நியூ வித் யூ. வித் யூனா உங்களோட வாட்ஸ் நியூ, என்ன புதுசாக என்ன, வாட்ஸ் நியூ வித் யூ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃப்ரூட் சாலட் புத்துணர்ச்சி தருகிறது. ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். புத்துணர்ச்சினா ஃப்ரெஷ்ஷாக. எப்படி சொல்லலாம்? திஸ் ஃப்ரூட் சாலட் இஸ் ரெஃப்ரெஷிங். திஸ் ஃப்ரூட் சாலட் இஸ் ரெஃப்ரெஷிங். எனக்கு எழுந்து வர ஒரு கப் காஃபி வேணும். நான் எழுந்திருக்கேன்னா எனக்கு ஒரு காஃபி வேணும்னு கேட்குறாங்களே, அது எப்படி சொல்லலாம்? ஐ நீட் எ கப் ஆஃப் காஃபி டு வேக் மீ அப். ஐ நீட் எ கப் ஆஃப் காஃபி டு வேக் மீ அப். காலை உணவு என்பது சரியாக சாப்பிட ஒரு சிறந்த நேரம். காலையில் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்கிறோம்ல, அதுதான். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அ கிரேட் டைம் டு கேட்ச் அப். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அ கிரேட் டைம் டு கேட்ச் அப். காலை உணவு என்பது சரியாக சாப்பிட ஒரு சிறந்த நேரம். இந்த உணவிற்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த உணவு எனக்கு கிடைத்ததற்காக நான் நன்றியாக இருக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மீல். ஐ எம் ஃபீலிங் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மீல். உங்களிடம் ஏதாவது வேடிக்கையான திட்டங்கள் உள்ளதா? வேடிக்கையான ஃபன்னா, ஃபன் பிளான்ஸ். Do you have any fun plans? Do you have any fun plans? ஏதாவது ஜாலியாக விளையாடலாம் அந்த மாதிரி சொல்கிறது. நான் காலை உணவை ரசித்து கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப ருசித்து சாப்பிட்றேன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஐ எம் என்ஜாயிங் த பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் என்ஜாயிங் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் என்னுடைய காலை உணவை ரசித்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் என்ஜாயிங் மை பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் காலை வேலை என்ன? உங்களோட காலையில் ரொட்டீன் என்ன? வாட்ஸ் யுவர் மார்னிங் ரொட்டீன். வாட்ஸ் யுவர் மார்னிங் ரொட்டீன். உங்கள் காலை வேலை என்ன? உங்கள் மார்னிங்கில் ரொட்டீன் என்ன சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன், அதுதான். வாட்ஸ் யுவர் மார்னிங் ரொட்டீன். நான் பெரிய காலை உணவு சாப்பிடுவேன் அல்ல. நான் ரொம்ப பெருசாக காலை உணவு சாப்பிட மாட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் நாட் அ பிக் பிரேக்ஃபாஸ்ட் ஈட்டர். ஐ எம் நாட் அ பிக் பிரேக்ஃபாஸ்ட் ஈட்டர். இன்னைக்கு காலை உணவு என்ன? இன்னைக்குனா டுடே. காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். வாட்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் டுடே. வாட்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் டுடே. வாட்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் டுடே. தயவு செய்து எனக்கு வெண்ணெய் கொடுங்கள். தயவு செய்துனா ப்ளீஸ். எனக்கு வெண்ணெய் கொடுங்கள்னா பாஸ் மீ த பட்டர் ப்ளீஸ். பாஸ் மீ த பட்டர் ப்ளீஸ். இங்கேருந்து அங்கே எடுத்து கொடுங்க அப்படி சொல்லுவோம்ல, அதான். பாஸ் மீ த பட்டர் ப்ளீஸ். எனக்கு ஜாம் கிடைக்குமா? ஜாம் கிடைக்குமா? ஜாம் எப்படி சொல்லலாம்? கேன் ஐ ஹாவ் சம் ஜாம். கேன் ஐ ஹாவ் சம் ஜாம். எனக்கு ஜாம் கிடைக்குமா? எனக்கு காலையில் முட்டை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். காலையில் முட்டை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்போது ஐ லவ் ஹேவிங் எக்ஸ் இன் த மார்னிங். ஐ லவ் ஹேவிங் எக்ஸ் இன் த மார்னிங். ஓகேங்களா? ஐ லவ் ஹேவிங் எக்ஸ் இன் த மார்னிங். உங்களுக்கு டீ அல்லது காஃபி வேண்டுமா? அப்போ எப்படி சொல்லலாம் இதை? would you like tea or coffee? would you like tea or coffee? would you likeனா உங்களுக்கு வேண்டுமா? would you like tea or coffee? பால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ் பால்னா மில்க். அப்போ ரொம்பனா ஸோ. த மில்க் இஸ் ஸோ ஃப்ரெஷ். த மில்க் இஸ் ஸோ ஃப்ரெஷ். த மில்க் இஸ் ஸோ ஃப்ரெஷ். காலை உணவு அற்புதமான வாசனை. காலை உணவு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மெல்ஸ் அமேசிங். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குன்னா அமேசிங். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மெல்ஸ் அமேசிங். எனக்கு இன்னும் கொஞ்சம் பேன் கேக்குகள் வேண்டும்.
எனக்கு வந்து பேன் கேக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். அது எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கெட் சம் மோர் பேன் கேக்ஸ்? இன்னும் கொஞ்சம்னா சம் மோர். அப்போ கேன் ஐ கெட் சம் மோர் பேன் கேக்ஸ்? காலை உணவை சீக்கிரம் முடிப்போம், நமக்கு லேட் ஆகுது. காலைல சீக்கிரம் சாப்பிட்ணும், நமக்கு ரொம்ப லேட் ஆகுது. அது எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ஃபினிஷ் பிரேக்ஃபாஸ்ட் குயிக்லி, வி ஆர் ரன்னிங் லேட். லெட்ஸ் ஃபினிஷ் பிரேக்ஃபாஸ்ட் குயிக்லின்னா காலை உணவை சீக்கிரம் முடிப்போம், வி ஆர் ரன்னிங் லேட், நமக்கு லேட் ஆகுது. சுவையான காலை உணவிற்கு நன்றி. அதை எப்படி சொல்லலாம்? தேங்க்யூ ஃபார் த டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ ஃபார் த டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். டெலிஷியஸ்னு சுவையான உணவு. தேங்க்யூ ஃபார் த டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாக மாற்றுவோம். சிறந்த நாள்னா கிரேட் டே. டுடே வந்து கிரேட் டேயை மாற்றலாம். லெட்ஸ் மேக் டுடே எ கிரேட் டே. லெட்ஸ் மேக் டுடே எ கிரேட் டே. இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாக மாற்றுவோம். இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பேசி பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.